இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி என்று சொல்லக்கூடிய இந்த சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டியை பொறுத்தவரை ரெகுலர் சேவிங் ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல சிறந்த சேமிப்பு திட்டம். இது 5 வருடங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிகிட்டே வருவோம் 5 வருடங்களுக்கு. 5 வருடங்களுக்கு பிறகு நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் அது கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். கேரண்டியாக நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும், அது எந்தவித சந்தேகமும் இல்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தராங்க, அது ஒரு பெரிய பெனிஃபிட். இதில் ரெண்டாவது, நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் அட்லீஸ்ட் 100 ரூபா இருந்தாலே போதும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இந்தியர்களுமே கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும். வயது வரம்புகள்னு எதுவுமே கிடையாது, யார் வேணால் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். சப்போஸ் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ஓப்பன் பண்ணால் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட ஓப்பன் பண்ண முடியும். 10 வயசுக்கு நிரம்பன குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த குழந்தையே அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பணமாக கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம், அல்லது செக்கு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் எனி போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்கள் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிங்கிள் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் நாமினேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அதன் பிறகு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேன் கார்டு. ஒருவேளை குழந்தைக்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். இந்த திட்டத்துக்கான டெபாசிட் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 100 ரூபா. மாதம் நீங்கள் 100 ரூபா கூட இந்த திட்டத்தில் சேமிக்க முடியும். அது மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. இந்த திட்டத்தில் மந்த்லி டெபாசிட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்மளால் எந்த விதத்துலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது இந்த மாதம் 100 ரூபா போடுறீங்கன்னா அடுத்த மாதமும் 100 ரூபா தான் போடணும், அடுத்த மாதமும் 100 ரூபா தான், அடுத்த மாதம் 200 ரூபா 300 ரூபா அப்படி மாற்றியெல்லாம் போட முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மாதம் 5 வருஷத்துக்கும் பே பண்ணணும். இந்த திட்டத்தில் நீங்கள் 1ஆம் தேதி இன்றைக்கி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி, அதுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி, இப்படி அந்த 1ஆம் தேதிக்கு முன்னால் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருக்கணும். அப்படி ஒரு நாள் தள்ளி போனாலும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே பெனால்ட்டியை நீங்கள் கட்டணும். பெனால்ட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. எவ்ரி 100 ருபீஸ்க்கும் 1 ரூபா நம்ம பே பண்ணணும். அதாவது 100 ரூபா நீங்கள் மாதம் சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 100 ரூபா போடாமல் விட்டிங்கன்னா அந்த மாதத்துக்கு 1 ரூபா பே பண்ணணும். இப்போ 500 ருபீஸ்னால் நீங்கள் 5 ரூபா பே பண்ணணும். இது மாதிரி 4 மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே போடாமல் விட்டிங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகிடும். இந்த திட்டத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த திட்டத்துக்கு 5.8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் 5 இயர்ஸுக்கு நமக்கு கிடைக்கும். ஈவன் கவர்மெண்ட் 3 months ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணாலும் கூட்டினாலும் குறைச்சாலும் நமக்கு அதே 5.8% தான் 5 இயர்ஸுக்கும் கிடைக்கும். 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னால் என்னால் பணத்தை எடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து 50% அமௌண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளால் அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ண முடியலன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்துக்கான ஸ்மால் கேல்குலேஷன்ஸை பார்ப்போம். இந்த திட்டத்தில் சேர்ந்து 100 ரூபா மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருஷத்துக்கு அவர் கட்டக்கூடிய அமௌண்ட் 1200 ரூபா கட்டுவார். 5 வருஷத்தில் அவர் 6000 ரூபா கட்டியிருப்பார். அப்போ 5 வருஷத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் 969 ரூபா. அப்போ 5 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் கையில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6969 ரூபா. 500 ரூபாய் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 5 வருஷத்தில் நம்ம போடக்கூடிய அமௌண்ட் 30,000 ரூபா போடுவோம். அந்த 30,000 ரூபாய்க்கு 5 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4848 ரூபா. அப்போது 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 34,848 ரூபா நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 5 வருஷத்தில் நம்ம சேமிக்கக்கூடிய அமௌண்ட் 60,000 ரூபாய். இந்த 60,000 ரூபாய்க்கு 5 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் 9,696 ரூபாய். அப்போ 5 வருஷம் முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 69,696 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.